அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே போல் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ என்னோட எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10 சாப்டருக்குமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். அதுக்கப்புறம் 10 சாப்டருக்குமே ஃபார்முலா புக்லெட், ஒவ்வொரு சாப்டருக்கும் ஃபார்முலா புக்லெட் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் 2023 நடந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் உடைய ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் அவைலபிளாக இருக்குது. இந்த 5 புக்லெட் காம்போ ஆஃபரோட வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. இல்லை சார் எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் நடக்கும். ஸோ ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி போடுவேன். ஸோ இந்த சண்டே டெஸ்ட் நடக்கிறதுக்குள்ள பிஃபோர் நோட்டிஃபிகேஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், சிலபஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா டெஸ்ட் சீரியஸ் கொடுத்து அடுத்தடுத்த ரொட்டீனாகவே கன்டினியூ பண்ணிட்டே வர அந்த டெஸ்ட் ஷெடியூலில். ஸோ இந்த என்கிட்ட ஒரு 4 மந்த்தாக டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ப்ளஸ் வந்து ஒரு 25 கேண்டிடேட்ஸ் வந்து பக்காவாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க நல்லா அப்டேட் பண்ணி 50 அவுட் ஆஃப் 50 எடுக்கணும். ஸோ அவங்க வந்து எஃபோர்ட் போட்டே ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எஃபோர்ட் கொடுங்க. நம்ம பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் கூட கம்ப்ளீட்டாக சிலபஸை A to Z மொத்தத்தையும் கவர் பண்ணிடணும். புள்ளிக்கமா கூட விடாமல் நம்ம சிலபஸில் எல்லாத்தையும் படிச்சிடணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. சார் சிலபஸில் வந்து எனக்கு காம்ப்ளெக்ஸில் கொஞ்சம் டவுட் இருக்குது, காம்ப்ளெக்ஸில் வந்து சிங்குலாரிட்டி ரிலேட்டடாக என்ன கொஷின்ஸ் வருமா, அதை பற்றி என்ன சிலபஸில் எதுவும் மென்ஷன் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், இதோ கால்குலஸ் ஆஃப் ரெசிடியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே மொத்தமும் சிங்குலாரிட்டி வந்துடுது. அப்புறம் ரெசிடியூஸ் தேரும், இதெல்லாம் சிங்குலாரிட்டி இல்லாமல் உங்களால் படிக்கவே முடியாது. அப்போ டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டி நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து ஸ்வாஸ் லெம்மா இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. ஸ்வாஸ் லெம்மா இருக்குங்க. ஸ்வாஸ் லெம்மா இல்லாமல் உங்களுக்கு யூஜிடிஆர்பி சிலபஸ் ஃப்ரேம் ஆகலை. அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் பிரின்சிபல், ரவுச்சஸ் தேரம், இதுவும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைலினியர் மேப்பில் வந்து எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மோபியஸ்லேருந்து பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் பக்காவாக சிலபஸ், கிராஸ் ரேஷியோஸ், ஃபிக்ஸட் பாயிண்ட்டு, இது ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பிஜிலையுமே இது அப்படியே இருக்கும். இந்த கம்ப்ளீட் போர்ஷன் வந்து அப்படியே பிஜியில் இருக்கிற கண்டென்ட் தாங்க இது. அப்படியே கொண்டு வந்து யூஜியில் வச்சுட்டாங்க. பட் என்னன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவும் கொஞ்சம் பேசிக்காகவும் இதில் கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ ஜாயின் பண்ணுற நம்பர் 9384686847. ஸோ வெறித்தனமான கொஷின்ஸ்லாம் இருக்கு உள்ள. நீங்கள் சால்வ் பண்ணுறச்ச மிரண்டுருவீங்க, அப்பா இந்த அளவுக்கு இருக்கா அந்த கொஸ்டின்ஸ், இவ்வளோ ரொம்ப டேஸ்டியாக கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு கொஸ்டின்லாம் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே மிரட்டலாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இதெல்லாம் கேதர் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த 6000 ப்ராப்ளம் புக்லெட் கண்டிப்பாக பேசும். ஸோ இமீடியட்டாக அந்த புக்லெட்டை புக் பண்ணி படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 4 மந்த் நமக்கு டைம் இருக்குது. எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீமான் இன்டெகிரபிலிட்டி இருக்குது, லெபேக் கிடையாது. ஓகே, ஸோ லெபேக் இருக்கான்றது கன்ஃபியூஷன் ஒரு சிலவுக்கு இருந்தது. ஸோ அது இல்லை. ஸோ ரீமான் இன்டெகிரபிலிட்டி இருக்குது, பட் லெபேக் இன்டெகிரபிள் கிடையாது. ரீமான் இன்டெகிரபிளில் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி வந்து கவுண்டபிள் மெஷர் 0 இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டெகிரபிள். இதை பேஸ் பண்ணி நிறைய பார்க்கலாம். அது மோனோட்டானிக்கலி இன்க்ரீசிங், பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி ஃபைனட்டாக இருக்குது அப்படின்னா ரீமான் இன்டெகிரபிள். ஸோ அது போல் நிறைய ரீமான் இன்டெகிரபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ தனியாகவே ஒவ்வொரு புள்ளிக்கமாக கூட விடாமல் நான் என்ன பண்ணுவேன்னா கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டே வருவேன். ஸோ என்னுடைய கிளாஸஸ் ப்ராப்பராக பாருங்கள். டெய்லி அப்டேட் பண்ணுற கிளாஸஸ் நல்லா கவனிங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற கம்ப்ளீட் தியரி எல்லாமே நான் வந்து வீடியோ கொடுத்துட்டேன். ஒரு 300 வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ 10 நோட்டு போட்டு பிளேலிஸ்ட் ஆன் பண்ணி 1 by 1 கவனிச்சுட்டே வாங்க. ஒரு பிளேலிஸ்ட் ஆன் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஸோ ரியல் பேசுகிறனா ரியல் நோட் எடுத்து எழுதுங்க, காம்ப்ளெக்ஸ் பேசுகிறனா காம்ப்ளெக்ஸ் நோட் எடுத்து பேசி எழுதுங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களால் எழுத முடியுமோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட்ஸு, கவுண்டபிள் செட்ஸு, அன்கவுண்டபிள் செட்ஸு, ரியலில் பார்த்தீங்கன்னா அது ரியல் நம்பர் சிஸ்டம். இது வந்து ரியல் நம்பர் சிஸ்டம்னு வரும்போது அதனுடைய கம்ப்ளீட்னஸ் ஆக்சிம்ஸ் நீங்கள் படிச்சிடணும். ஆர்டர் ஃபீல்டுன்றதை நீங்கள் படிச்சுக்கணும். கம்ப்ளீட்டாக ரியல் நம்பர் சிஸ்டம் தான் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துடணும். மேக்ஸிமம் பிரின்சிபல் என்னெல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்றத மொத்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே வரும்போது இதிலவே வந்து 1 to 1, ஆன் டு கம்போசிஷனு, ரேஞ்சு, டொமைனு, கோடொமைன், அதுக்கெல்லாம் உள்ள கம்ப்ளீட்டாக பார்த்துடணும். ஃபங்க்ஷன் போது ஃபங்க்ஷன் மட்டும் தான் நீங்கள் 1 to 1, ஆன் டு பைஜெக்ட் அது மட்டும் தான் படிக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் ஆன் டு, நம்பர் ஆஃப் 1 அதுக்கப்புறம் இருக்கிற கவுண்டபிலிட்டி ப்ராப்பர்ட்டி, ஸோ அது பேஸ் பண்ணி வர கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியங்க. ஸோ அடுத்து வந்து ரியல் வேலிட் ஃபங்க்ஷன்னா என்ன டெஃபினிஷன் பார்த்துக்கணும். அப்போ ஈக்குவலன்ஸ் அண்ட் கவுண்டபிலிட்டிக்கான கண்டிஷன், இன்ஃபிமம் சுப்ரீமம் பிரின்சிபல், அதுக்கப்புறம் பல்சானா வைசாஸ் தேரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்றது நான் கிளாஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இது போல் கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு சிலது கம்ப்ளீட் தியரி டீச் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா 10 நிமிஷம் வீடியோ, 15 நிமிஷம் வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அது ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அடுத்து சப்சீக்வன்ஸு, இது ரொம்ப முக்கியமான பாட்டு. சப்சீக்வன்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். அடுத்து யூனிஃபார்ம் கண்டினியூட்டி ஆஃப் ரியல் வேலிட் ஃபங்க்ஷன் வித் ரியல் வேரியபிள், அது கண்டிப்பாக கேட்பாங்க. டைலர்ஸ் தியரம், இந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம் பாருங்கள் எதில் வச்சிருக்காங்க பாருங்கள். டைலர்ஸ் தியரம், அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம், ரிமைண்டர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இதில் பவர் சீரிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பவர் சீரிஸில் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்லாம் இல்லை சார், நீங்கள் ஏன் கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா பவர் சீரிஸில் இருக்குது. இதில் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இருக்குது இல்லையா. பவர் சீரிஸ்னாவே நம்ம என்ன பண்ணிடுவோம், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் படிச்சிடுவோம். ஸோ அதனால் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. அதே போல் மெட்ரிக் ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா
லிமிட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன், லிமிட் பாயிண்ட் அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ்னு உள்ள கொஞ்சம் தேவை இருக்கிற ஓப்பன் செட்டு, க்ளோஸ் செட்டு, காம்பாக்ட் செட்டு, கனெக்டட் செட்டு மொத்தமாக நீங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணி தான் உங்களுக்கு நான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி தான் உங்களுக்கு எம்சிக்யூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 6000 ப்ராப்ளம்ன்றது அவ்வளோ ஒர்த்தாக இருக்குங்க. 3 புக்லெட் வந்து வரும். அது கூட வந்து ஃபார்முலா புக்லெட் ஒன்று தனியாக வரும். அதுக்கப்புறம் எம்சிக்யூ புக்லெட் தனியாக வரும், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன். ஸோ இதை நீங்கள் வாங்கிட்டா போதும். கம்ப்ளீட்டாக இதவே திரும்ப 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 கோத்ரூ பண்ணுங்க. நான் போடுற கிளாஸ் நல்லா கவனிச்சுட்டே வந்தால் போதுமானது. இப்போ வந்து ஒருத்தர் சிஎஸ்ஆர் செட்டுக்கும் சிஎஸ்ஆர் நெட்டுக்கும் படிக்கணும் சார், அதுக்கு கம்பைன் மெட்டீரியல்ஸ் இருக்கானா, நான் யூஜி, பிஜி, அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ், காலேஜ் டிஆர்பி இது எல்லாத்தையும் கவர் பண்ணி மொத்தமாக ஒரு, அதாவது யூஜி டிஆர்பி 3 புக்லெட்டு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் செட்டு படிக்கிறவங்க சொல்கிறேன், பிஜி 2 புக்லெட்டு, காலேஜ் டிஆர்பி 1 புக்லெட்டு, இது மொத்தமாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் போதும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதில் இருக்கிற சிஎஸ்ஆர் சிலபஸும் சரி, உங்களுக்கு டிஎன் செட்டு சிலபஸ் சரி ஃபுல்லாக கவர் ஆகிட்டு நீங்கள் அதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து மெக்கானிக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ், ஃபோர்ஸான ரிஜிட் பாடி, மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் ஜென்ரல் மோஷன் ஆஃப் த ரிஜிட் பாடி, ஈக்குவலன் சிஸ்டம் ஆஃப் த ஃபோர்ஸ், பேரலல் ஃபோர்ஸஸ், ஃபோர்ஸ் அலாங் த ஸ்லைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் கப்புள்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ இதில் எதுவுமே மிஸ் ஆகாது. இதில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு வந்து அந்த எம்சிக்யூஸில் கொடுத்துருப்பேன். ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் டைனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பார்த்தா ப்ரொஜெக்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ என்ன லெவலுக்கு நீங்கள் கொஷின்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே என்னுடைய எம்சிக்யூஸில் இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. அதுக்கு ஓஆரில் பார்த்தீங்கன்னா இந்த எல்பிபி, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்பிபிலே வந்து நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ பிஜிடிஆர்பியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் நான் லீனியர் ப்ரோக்ராமிங் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா கியூயிங் தியரி மட்டும் தனியாக சால்வ்டு ப்ராப்ளம் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இருக்கிற எல்லா மாடலுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. கியூயிங் தியரி மட்டும் ஒரு புக்லெட் இருக்கும். அப்புறம் எல்பிபி மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு புக்லெட் தனியாக வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பெட்டு, சிபிஎம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸு, பிரான்ச் அண்ட் பவுண்டரி மெத்தட், கேம் தியரி, இந்த போர்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது தனியாக வந்து உங்களுக்கு ஒரு புக்கில் தனியாக வரும். ஓஆருக்கு மட்டும் 2 தியரி பார்ட் மெட்டீரியல் இருக்குங்க. தியரி பார்ட் ஃபுல் செட்டு தியரி பார்ட் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கி போய்க்கலாம். கியூயிங் தியரியோட சேர்த்தீங்கன்னா 3 புக்லெட் வரும். ஸோ ஓஆருக்கு மட்டும், அதாவது தியரி பார்ட் படிக்கணுன்றவங்களுக்கு. ஸ்டாட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 புக்லெட் வரும் ஸ்டாட்டுக்கு. ஸ்டாட்டு 1 சால்வ்டு ப்ராப்ளம், ஸ்டாட்டு 1 சால்வ்டு ப்ராப்ளம், ஸ்டாட்டு 1 தியரி அப்படி வச்சிருப்பேன். ஸ்டாட்டு 1 தியரி, அது போல் ஸ்டார்ட் 2 சால்வ்டு ப்ராப்ளம், ஸ்டார்ட் 2 தியரி, அது போல் உங்களுக்கு தனித்தனியாக என்ன பண்ணியிருப்பேன், கம்ப்ளீட்டாக எல்லா ஏரியாவுமே கவர் பண்ணி மெட்டீரியலும் இருக்குது, எம்சிக்யூஸும் கேட்டிருப்பேன். ஸோ இமீடியட்டாக இந்த சிலபஸில் ஃப்ரேம் பண்ண மெட்டீரியல்ஸை வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ கம்மிங் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து நான் சிலபஸில் போட்டிருந்தேங்க. ஸோ கம்மிங் சண்டே சிலபஸ் இதுதான். ஸோ இதை படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் போடுவேன். என்னோட கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டில் ப்ரீவியஸ் அந்த கம்ப்ளீட் கலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அது உள்ள வந்துடும். ஒரு சாப்டர் படிக்கிறீங்கன்னா 1 வீக் டைம் தருவேன். அந்த 1 வீக்ல நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரி, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ இந்த ஆர்டினரி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி 1 வீக் ஃபுல்லாக சிலபஸ் கொடுப்பேன். அந்த 1 வீக்ல படிச்சு இந்த சிலபஸ் நீங்கள் ரெடி ஆகிடணும். ஓகே, இதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட் முடிச்சிருக்கேன் ஆர்டினரியில் மட்டும். ஸோ அதுக்கப்புறம் வர எல்லா டெஸ்ட்டுமே நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், குரூப்பில் சண்டே கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணணும்னா 3000 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னா. இல்லை எம்சிக்யூஸ் உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் இந்த காம்போ ஆஃபர் மெட்டீரியலோட வேணும் அப்படின்னா நீங்கள் 7000 rupees பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க ப்ராசஸ். ஸோ இமீடியட்டாக வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் 9384686847. ஓகே, ஸோ எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லீனியர் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ பாருங்கள், குரூப்ஸ் வரைக்குமே ஒரு தனி மெட்டீரியல், குரூப்ஸ் மட்டுமே. இப்போ பெர்முடேஷன்ஸ் வரைக்குமே ஒரு மெட்டீரியல் தனியாக இருக்கும், தியரி சால்வ்டு ப்ராப்ளம் அது தனி. அதாவது நீங்கள் வந்து கேட்குறது வந்து எம்சிக்யூஸ் காம்போ வேணுமா இல்லை ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் வேணுமானா நீங்கள் கரெக்டாக கேட்குறது தான் முக்கியம். ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியலா இல்லை வந்து எம்சிக்யூஸ் மட்டும் வேணுமா? ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா குரூப் தியரிக்கு மட்டும் ஒரு புக்லெட் போட்டிருப்பேன். இது 192 பேஜ். அடுத்து ரிங் தியரிக்கு மட்டும் ஒரு புக்லெட் போட்டிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு 150 பேஜ் புக்லெட். அது அதுக்கப்புறம் லீனியர் வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து தனியாக ஒரு புக்லெட் இருக்கும். லீனியர் அல்ஜிப்ரா வெக்டார் ஸ்பேஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு புக்லெட் போட்டிருப்பேன். அது வந்து ஒரு 196 பேஜ். ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரே 3 சாப்டராக பிரிக்கிறேன். அதுக்கப்புறம் ரியல் அனாலிசிஸில் 2 தியரி சால்வ்டு ப்ராப்ளமாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். காம்ப்ளெக்ஸ்லேயும் தியரி சால்வ்டு ப்ராப்ளம். ஸோ மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் புக்லெட் வரும். மெக்கானிக்ஸ் மொத்த ஏரியாவும் கொடுத்துருவோம் அதில் நான். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் தான் மெக்கானிக்ஸில். ஓஆரில் பார்த்தீங்கன்னா 3 புக்லெட் வரும். குயிங் தியரி, எல்பிபி, அதுக்கப்புறம் பெட்டு, சிபிஎம், கேம் டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி, இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், பிரான்ச் அண்ட் பவுண்டரி சேர்த்து கொடுத்துருவேன். ஸ்டாட்டிக் மொத்தமாக 6 புக்லெட் வரும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா. ஸோ உங்களுக்கு எம்சிக்யூஸ் வேணும்னா மொத்தமாக 5 புக்லெட் தான். எம்சிக்யூஸ் மட்டும் 5 புக்லெட். நல்லா தெரிஞ்சுக்கங்க, திரும்பவும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எம்சிக்யூஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 5 புக்லெட் வரும்.
5 புக்கு. இதில் 5 புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6000 ப்ராப்ளம்ன்றது 3 புக்லெட்டாக வரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா புக்லெட்டு ஒரு புக்லெட் ஃபார்முலா புக்லெட். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு அது 150 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ 150 ப்ராப்ளம்ஸ் வந்து டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 5 புக்லெட் வாங்கினா டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ, எம்சிக்யூஸ் கலெக்ஷன். இல்லை சார் எனக்கு ஃபுல் மெட்டீரியலாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக பெரிய பார்சல், அது 25 கேஜி பார்சல். அது ஸோ 25 கேஜி பார்சல். கொரியர் சார்ஜே பார்த்தீங்கன்னா அது ஒரு 1500 கிட்ட வந்துடுங்க கொரியர் சார்ஜ். இந்த எம்சிக்யூஸ்லாம் சேர்த்து ப்ளஸ் மெட்டீரியல் சாப்டர் வைஸ் படிக்கிறதுலாம் சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கொரியர் சார்ஜ், அதாவது கொரியர் சார்ஜ் மட்டும் வந்துடும். அப்போ எவ்வளோ காப்பீஸ் நான் பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு கொரியர் பண்ண பாருங்க. ஸோ அந்த காஸ்ட்டு உங்களுக்கு தனி. ஓகே, ஃபுல் செட்டு காம்போ அவைலபிளாக இருக்குது. எம்சிக்யூஸ் மட்டும் தனியாக இருக்குது, டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக இருக்குது. வேணுன்றவங்க என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. என்னோட கிளாஸஸ் யூடியூப்ல நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் டைப் பண்ணால் போதும், அதில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துட்டு அடுத்தடுத்து டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிறது ரொம்ப நல்லது. ஓகே ஃபைன், இதாங்க அப்டேட்டு. சிலபஸ் இந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி தான் நான் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வரேன். டெஸ்ட் பேட்ச் இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு வரேன். ஸோ தாராளமாக நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம், எம்சிக்யூஸ் வாங்கி படிக்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.